ஹலோ மக்களே, ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக வரதா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானதிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அம்மா. வானதிக்கே சொல்லாமல் வானதியை ரெடி பண்ணி கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உனக்கு இப்போ கல்யாணம்ன்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கும் உனக்கும் கல்யாணம்னுவாங்க. அம்மா அவன் எனக்கு அண்ணா மாதிரி ஆகணுமா, அவனுக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்கிறீங்க. இங்கே பார், நான் உனக்கு முறை வருது, உனக்கும் கல்யாணம் தான்றாங்க. பாண்டியன் ஊரில் இல்லாத போது எனக்கு இதை கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கமா, நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லைமான்றாங்க. என்னடி சரியில்லை, நீ பண்ணிட்டு இருக்கிறதா சரியில்லைன்றாங்க. விட்டா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் ஊர்லேருந்து வரவேலைக்குள்ளன்றாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க வானதி. ஆனால் அவளுடைய அம்மா கேட்குறதா கிடையாது. மனமேடையில் உட்காருடின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. மாலையும் மாற்றிக்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் பாண்டியன்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எல்லாம் தெரிஞ்சு தானே உட்காந்துட்டு இருக்க வானதி, சைலண்டாக கல்யாணத்தை பண்ணிக்கோன்றாங்க. உன்னுடைய அப்பா அம்மா எவ்வளோ கேட்குறாங்களான்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? ஆமாம், எல்லாம் தெரிஞ்சுதான் ஒத்துக்கிறேன்னுவாங்க. இப்போ தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் நான் கன்சீவாக இருக்கேன்றாங்க. என்னது, கர்ப்பமாக இருக்கேன்? ஆமாம், நான் பாண்டியனுடைய குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். என்னடி பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்வாங்க. அம்மா, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், நடிக்காதடின்றாங்க. அவங்களுடைய அப்பாவும் நடிக்காதமானோடனே, இங்கே பாருங்க, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா இருந்தால் இப்போவே கிட்டு வாங்கிட்டு சொல்லுங்கள், நான் செக் பண்ணுறேன். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணலாம் நடுங்க. அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா பாண்டியனுக்கு கால் பண்ணி கேளுங்கன்றாங்க. அவனே சொல்லுவான்றாங்க. உண்மையில நான் கர்ப்பமாக இருக்கேன், இப்போ சொல்லு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ட்டு அந்த மாப்பிள்ளை கேட்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இல்லை, இவ பொய் சொல்லிட்டு இருக்காமா, நான் பொய் சொல்லணுமா, நான் இவ்வளோ பேர் முன்னாடி சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறேன், கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன், பாண்டியனை கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும் அந்த பொய் எப்படி சொல்லுவேன்? உண்மையிலே நான் கன்சீவாக இருக்கேன், பாண்டியனுடைய குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. வானதியுடைய கல்யாணம் நடக்க போதா இல்லையா அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.